தங்கச்சிமா உன்னை தானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நில்லு. என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, நீ பாட்டுன்னு போய்கிட்டே இருக்க. சௌந்தர்யா நில்லுமா. என்னதான் ஆச்சு இந்த தங்கச்சிக்குன்னு ஒன்றும் புரியலையே. பிள்ளைக்கு ட்ரெஸ் கொடுத்துட்டு வரேன்னு சந்தோஷமா தானே இங்கிருந்து கிளம்பி போனா. தாரா, உன் ஆண்டி கூட நீயும் தானே போன. அப்படி என்ன ஆச்சு? உன் ஆண்டியா இவ்வளவு டல்லா இருக்கா? Dad, I will tell you everything, but you are not going to believe any of this. நான் நம்பாம போற அளவுக்கு என்ன விஷயம் நடந்தது? நீ சொல்லு என்னன்னு முதல்ல. Dad, என்ன ஆச்சுன்னா ஆண்டி அவங்க பண்ண எல்லா தப்பையும் கன்ஃபஸ் பண்ணி அந்த வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டாங்க டாட். என்ன சொல்ற நீ? காதுல விழலையா டாட்? உங்களுக்கு சேவ் ஆயிட்டீங்களா என்ன? ஆண்டி அவங்க சின்ன வயசுல இருந்து பண்ண தப்பு எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணி எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டாங்க டாட். எஸ்பெஷலா சுகன்யா இருந்தாங்க அந்த வீட்ல, அவங்க கிட்ட தான் மன்னிப்பே கேட்டாங்க. சுகன்யா கிட்ட மன்னிப்பு கேட்டாளா? ஏன் தங்கச்சியா? பின்ன அவங்க உங்களுக்கு தங்கச்சி இல்லாம அக்காவா? கொஞ்ச நேரம் நான்சென்ஸ் மாதிரி கேள்வி கேட்காம அமைதியா இருங்க டாட். நான் தான் சொல்றேன்ல, ஆண்டி அவங்க பண்ண எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டாங்க. எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சு தெரியுமா டாட்? நீ சொல்றது என்னால நம்ப முடியலம்மா. சுகன்யாவை அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படி இருக்கும்போது எப்படி சுகன்யா கிட்ட மன்னிப்பு கேட்டா? வாய ஓபன் பண்ணி தான் கேட்டாங்க டாட். என் தலை எழுத்து. உன்னையெல்லாம் நான் ஏன் பெத்தன்னு தெரியல. சரி, இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. நான் போய் உன் அத்தைக்கிட்டே கேட்டுக்கிறேன். வாட்டெவர், போய் கேட்டுக்கங்க. நான் சொன்னதீரா அவங்கள சொல்ல போறாங்க. தங்கச்சிமா, போய் அவங்க கிட்டே கேட்டுக்கங்க. அவங்க மூஞ்சில சாணி ஊத்துன கதைய அவங்களே சொன்னாதான் நல்லா இருக்கும். ஷட் அப் தாரா. ஐ நோ. தங்கச்சிமா, என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? எதுக்கு வீட்ல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்க? உன் கோவத்தெல்லாம் இதுல காட்டாத. வேற எதுல என்ன கோவத்தை காட்ட சொல்ற? உன்னையும் உன் பொண்ணையும் வேற இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தவா? நாங்களும் போயிட்டோம்னா நீ இந்த வீட்லயே பைத்தியம் முடிச்சு போய் செத்துருவ. அப்படிதான் செத்து தொலைறேன். இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? இங்க பாரு சௌந்தர்யா, தேவையில்லாம கோவப்பட்டுக்கிட்டு இருக்காது. என்ன ஆச்சுன்றத முதல்ல தெளிவா என்கிட்ட சொல்லு. டாட், நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, ஆண்டி மூஞ்சில சாணியை கட்சி ஊத்திட்டாங்கன்னு. நீ பேசாத. நீ எதனா பேசணும்னு வையே, எதையாவது தூக்கி தலையில அடிச்சு உடைச்சிடுவேன். இப்ப எதுக்கு நீங்க ஏன் மேல கோவப்படுறீங்க ஆண்டி? நீங்க உங்க பாஸ்ட்ல பண்ண நான்சென்ஸுக்கும் எனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்படி இருக்கும்போது எதுக்காக என்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? தாரா, வாயை முடிக்கிட்டு உன் ஆண்டி கிட்ட இப்படி எல்லாம் பேசாது இன்னொரு தடவை. இங்க பாரு சௌந்தர்யா, ஆத்திரத்துல அறிவு கட்டத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காத. கோவம் நம்ம கண்ணை மூடிடும் எப்பவுமே. அதனால கொஞ்சம் நீ தான் இரு, சரியா? அவகிட்ட ஏதோ மன்னிப்பெல்லாம் கேட்டியாமே அந்த சுகன்யா கிட்ட. தாரா சொன்னா உண்மையா இதெல்லாம்? உண்மைதானே. உனக்கு என்ன தலையெழுத்து? நீ அவகிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்கு எதுக்கு நீ முதல்ல மன்னிப்பு கேட்ட? வேற வழி இல்லாம தான் நான் மன்னிப்பு கேட்டு தொலைச்சேன். நான் அந்த வீட்டுக்கு போனதும் அவ இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ தான் வந்தா. நான் போனதும் சரி, என் புருஷன் எங்க இருக்கிறாரு, புள்ள எங்க இருக்கிறான்னு கேட்டேன். அவ்வளவுதான் கேட்டேன். அதுக்கு என்னமோ அவ உன் புருஷனையும் புள்ளியும் என்கிட்ட தான் வந்து கேட்பியா? அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு கூட தெரியாதா உனக்கு? இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் நீ என் வாழ்க்கையை பறிச்சியான்னு கேட்டாவ. வெல், கரெக்டா தானே கேட்டிருக்காங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? இன்ஃபேக்ட் அவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்வியுமே ரொம்ப சரியா தான் இருந்துச்சு. தப்பெல்லாம் உங்க மேல வச்சுக்கிட்டு இப்ப தேவையில்லாம வந்து வாசம் போட்டு உடச்சிட்டு இருக்கீங்க. தோபாரு, நீ எதனா பேசணுன்னு வையே, தரையில இருக்கிறது எடுத்து உன் தலையில சூறி விடுவேன் பாத்துக்க. லிசன் ஆண்டி, நீங்க இப்படி ரைமிங்க பேசினா கூட நான் பயப்பட மாட்டேன், ஓகே? நீங்க அதை தூக்கும் போது நான் எங்க எடுத்து ஓடிடுவேன். தாரா தாரா, கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இரு. இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியல. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இங்க பாருமா, சுகன்யா கிட்ட அப்ப கூட நீ எதுக்கு மன்னிப்பு கேட்ட? அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. நீ எதுக்கு தேவையில்லாம எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு சரண்டரானே? அந்த வீட்டில் நானும் சுகன்யாவும் மட்டும் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இல்லை, சரிசமமாக சண்டை போடுறதுக்கு. ஷில்பா, பாரு, மீனானு எல்லாருமே இருந்தாங்க. அதுக்கு போக அந்த பாரோட 2 பொண்ணுங்களும் இருந்தது, பக்கத்து வீட்டு பொண்ணு இருந்தது. இப்படி எல்லாரையும் நிற்க வச்சுட்டு தான் அவன் என்னை கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா. அதுவும் இல்லாமல் என் கதை தான் எல்லாருக்கும் தெரியுமே. அப்படி இருக்கும்போது நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்ல முடியும்? நான் ஓரளவுக்கு சமாளித்தேன். ஆனாலும் இந்த சுகன்யா துருவி என்னை கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா. நீ அவகிட்ட போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட விஷயம்லேருந்து எல்லாத்தையும் சொல்லி அசிங்கப்படுத்தினான்னு. சரி, வேறு வழி இல்லாமல் ஆமாம்மா எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன், உன் வாழ்க்கையை கெடுத்தது நான் தானே அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டேன். நான் இப்படி இந்த மன்னிப்பு கேட்டதுனால தான் இப்போ எல்லாரும் நான் திருந்திட்டேன்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க. நான் மட்டும் கேட்காம அவகிட்ட சரிசமமாக நின்று சண்டை போட்டுட்டு இருந்தேன்னு வையே, இவ இன்னும் திருந்தலை, அப்படியே தான் இருக்கான்னு என்னை இன்னும் ஏதாவது பண்ணுவாங்க அவங்க. எனக்கு அப்புறம் பணம் வராமல் போயிடும், அந்தாலே இந்த வீட்டுக்கு வராமல் போயிடுவான், ராகுல வராமல் போயிடுவான். சரிம்மா தங்கச்சி, நீ பணத்துக்காக தான் மன்னிப்பு கேட்டேன்னு எனக்கு புரியுது. ஆனாலும் இந்த சுகன்யா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருக்கியே, அதை நினைக்கிறப்ப தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நானும் அந்த சனியை பிடிச்சவகிட்ட மன்னிப்பு கேட்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலண்ணே. அவளால் தான் என் வாழ்க்கையை சூனியமாக போச்சு. என் புருஷன் என் பேரை சொன்னதை விட அவள் பேரை தானே சொன்னான் அதிகமாக இந்த வீட்டில். இதெல்லாம் நினைக்கிறப்ப எனக்கு இப்போவும் கஷ்டமாக தானே இருக்குது. ஆத்திரமாக வருது. அந்த சுகன்யாவை அப்படியே கழுத்து நடிச்சு கொல்லணும் போல் கோவம் வருது எனக்கு. ஆனால் வேறு வழி இல்லை எனக்கு பணம் வேணும்ண்ணே. அந்த ஆள் இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும். என் புள்ளியும் அந்த காயத்ரி இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும். இவங்க எல்லாரும் இங்கே வரணும்னா நான் கேட்ட மன்னிப்பில் தப்பே இல்லைன்னு எனக்கு தோணுது. பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துக்கலாம். சரி விடுமா தங்கச்சி, நீ பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம்தான். உன் கௌரவத்தை விட்டு கொடுத்து அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருக்க. இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம்தான். சரிம்மா, எல்லாம் நீ நினச்சபடியே நல்லபடியாக நடக்குமா? டாட், கௌரவமா? ஆண்டிக்கு அதெல்லாம் இருக்கா என்ன? இவரே, நீ ஆத்திரத்தை கிளப்பிட்டே இருக்கிற, வாயை மூடிக்கிட்டு இருந்துரு, அதான் உனக்கு நல்லது. ஜஸ்ட் ஷட் அப் ஆண்டி, சும்மா ஓவரா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க ஒன்றும் நல்ல பொம்பளை கிடையாது.
பிகாஸ் நல்ல பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் மானம் மரியாதை கௌரவம்லாம் இருக்கும். பட் உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது ஆண்டி. ஏன்னா நீங்கள் ஒன்றும் நல்லவங்க கிடையாது. அதுவும் இல்லாமல் ஒருத்தவங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டு தானே நீங்கள் இப்படி ஒரு லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நான் கூட உங்களை என்னமோ நினச்சிட்டேன் ஆண்டி. ஆனால் நீங்கள் குறுக்கு வழியில் தப்பான வழியில் தான் அவரை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. ஐ மீன் என் மாமாவை. தாரா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. ஒழுங்கு மரியாதை ரூம்குள்ள போ. ஏன் டேட், உண்மையை சொன்னால் குத்து தான் என்ன? அதுவும் இல்லாமல் அவங்க தான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்களே, அப்புறம் என்ன? இதை பற்றி நான் பேசுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. வசதியான வாழ்க்கையை வாழணும்னா எதுவும் தப்பு இல்லடி, என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன் நீயும் உன் அப்பாவும் மலேசியாவில் 2 ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் யாரோட பண்ணுங்கிற? என் புருஷனோட பணம். என் புருஷனை நான் ஏமாற்றி கல்யாணம் பண்ணதுனால தான் இவ்வளோ வசதி வாய்ப்போட எல்லாருமே இருக்கிறோம், புரியுதா? அதை முதல்ல மனசுல வச்சுக்க. பணம் தான் இங்கே பேசும். பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்க. திடீர்னு என்னென்ன உன் பொண்ணு இவ்வளோ நல்ல விளையாட்டம் பேசிகிட்டு இருக்குது? அங்கே ஷில்பா வீட்லேயும் அப்படி தான் எனக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருந்தது. இந்த பாருண்ணே, சொல்லி வை உன் பொண்ணுக்கிட்ட. என்னமோ ரொம்ப நல்ல விளையாட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏண்டி, நீ கூட தானே என் புள்ள ராகுல் காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்க போகிறான், காதலிக்கிறான்னு தெரிஞ்சும் அவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்த. நல்லா ஒட்டி ஒட்டி உரசி உக்காந்து நிறுதி அவங்க கூட. அப்பெல்லாம் உனக்கு தெரியலையாடி அடுத்த பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறோமேன்னு? உனக்கு அப்போ தெரியலையா? ஆஞ்சி, உருட்டலாம், ஆனால் உலக அளவுக்கு உருட்டக்கூடாது, ஓகே? நான் ஒன்றும் எந்த பொண்ணு வாழ்க்கையும் கெடுக்கலையே ஆஞ்சி. உங்கள் புள்ள காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பை ஜாலியாக தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அண்ட் பை த வே, உங்களுக்கு காயத்ரி இந்த வீட்டுக்கு மருமகளாக வர பிடிக்கலங்கிறதுக்காக தான் எனக்கும் என் அப்பாவுக்கும் மலேசியாவுக்கு ஃபோனை போட்டு இங்கே வர வச்சிங்க. அண்ட் உங்கள் புள்ள கூட நான் ஒட்டி உட்காந்தன்னு சொன்னீங்க. ஐ மீன் என்னது ஒரசி. இது எல்லாத்தையும் நீங்கள் தான் என்ன பண்ண சொன்னீங்க. அண்ட் அந்த திருட்டு கல்யாணம் அதை நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணீங்க. எனக்கு உங்கள் புள்ள மேலே 0 இன்ட்ரெஸ்ட் ஆண்டி, 0 இன்ட்ரெஸ்ட், ஓகே? நீங்கள் தான் ஆசையை தூண்டி விட்டீங்க, நானா ஆசையை தூண்டி விட்டுக்கல, ஓகே? என்ன சொன்ன இப்போ? என் புள்ள மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? எப்படி எப்படி திடீர்னு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு? என் புள்ளைய நீ உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன்னு தானே சொன்னேன். ராகுல் எல்லாம் மேலே வாழ முடியாதுன்னு என்கிட்ட கதை விட்ட. அப்போ அதெல்லாம் பொய்யா? எல்லாத்தையும் கெடுத்துருவா போல இருக்கு. இங்க பாரு தாரா, அறிவு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்காது. வாண்டி ஒன்னு திட்டினாங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு இப்படி எல்லாம் பேசலாமா? நீ ராகுல் எந்த அளவுக்கு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வாண்டிக்கு தெரியும், உனக்கும் நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்காது? வாண்டியை ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசாத தாரா, பேசாத. டேட், ஷட் அப் டேட், ஜஸ்ட் ஷட் அப். உங்களோட ஓல்டு நான்சென்ஸ் கதையெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. உங்கள் சிஸ்டருக்கு நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதையே எனக்கு பண்ணணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேன், ஒத்துக்கவும் மாட்டேன். என்னால் இன்னொருத்தியோட புருஷனை போயிட்டு சொந்தமாக்கிக்க முடியாது, உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். அண்ட் பை த வே, என்னோட அழகுக்கும் என்னோட திறமைக்கும் எனக்குன்னு நிறைய பசங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதில் எவனையாவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறேன். உங்களோட நான்சென்ஸ் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. தாரா, வாயை முடிக்கிட்டு உள்ள போறியா? வாட்டெவர், நான் சொன்னது தான். தங்கச்சிமா, அது சின்ன பொண்ணு, சும்மா ஏதோ ஒன்று கோவத்தில் உளறிட்டு போகுது. ராகுல் இங்கே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக என் பொண்ணு ராகுலை கைக்குள்ளே போட்டுப்பா, நீ எதுவும் கவலைப்படாத. உன் பொண்ணு அதை பண்ணி தான் ஆகணும்னு, வேற வழியே கிடையாது. என்னால் அந்த பிச்சைக்காரியெல்லாம் இந்த வீட்டு மருமகளாக ஏற்றுக்க முடியாது. ஒழுங்கு முறையை உன் பொண்ணுக்கிட்ட சொல்லி புரிய வை. ராகுல் மேலே அவளுக்கு விருப்பமே இல்லைன்னாலும் ராகுல் அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், சொல்லி வை அவகிட்ட. தங்கச்சியோட சொத்தெல்லாம் ஆட்டி போட்டுட்டு போலான்னு பார்த்தா என் பொண்ணு ஒத்து வர மாட்டா போல இருக்கு. எப்படியாவது பேசி புரிய வைக்கணும் அதுக்கு. இவளை முதல்ல வேலைக்கு அனுப்பக்கூடாது. வேலைக்கு போனதுல இருந்து தான் மாறிட்டான். நாளையில இருந்து இவளை வேலைக்கு அனுப்பக்கூடாது. நீ எதுக்கு சுகி இப்படி டென்ஷனாக இருக்க? நீ வா, நம்ம போய் சமையல் வேலையை பார்ப்போம். இல்லை ஷில்பா, எனக்கு ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது. ஏதோ இப்போதான் பெரிய சுமையே என் மனசில் ஏறின மாதிரி இருக்குது. இத்தனை வருஷம் நான் அவளை பார்த்து பேசுனது கிடையாது, எதுவும் கேட்டது கிடையாது. ஆனால் இன்னைக்கு நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவள் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டா. எனக்கு இது ஒரு பக்கம் மனசுக்கு ஆறுதலாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு மாதிரி, எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவள் வாழ்க்கையை நான் பங்கு போட்டுக்கிட்டேன்ல, என்னதான் இருந்தாலும் தப்பு தானே இதெல்லாம். ஏன் வாயை மூடி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. அவள் தான் உன் வாழ்க்கையை பங்கு போட்டா, நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. நீ என் பதனை கல்யாணம் பண்ணலைன்னா பதனை போய் சேர்ந்துருப்பாரு, தெரியும்ல? அது சொல்லு ஷில்பா. அண்ணன் இந்நேரம் செத்து போயிருப்பாரு, ராகுல் அப்பா இல்லாமல் நின்று இருப்பான். இவன் மட்டும் அண்ணனுக்கு வாழ்க்கை கொடுக்கலன்னா சும்மா தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்காது சுகே. வாயெல்லாம் வச்சிருவோம் சொல்லிட்டேன். ரொம்ப மோசமான நிலைமையில இருந்து தான் அண்ணனை நீ மீட்டு இருக்க. அவருக்கு ஒரு வாழ்க்கையை மட்டும் இல்லை, அவருக்கு உயிரையும் கொடுத்துருக்க. தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத, உன்னை நீயே குழப்பிக்காத, தைரியமாக இரு. இன்னைக்கு நீ எப்படி பேசுனியோ அதே மாதிரி எப்போவுமே தைரியமாக இரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் நாளை பின்ன சௌந்தர்யாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததுன்னா அவள் எப்படி எடுத்துப்பா இதை? அவள் என்ன நினைப்பா, அவர் என்ன நினைப்பா? எனக்கு அதை நினச்சாதான் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அவள் என்ன நினச்சா என்னடி, அவள் நினைப்பு என்னைக்கு கரெக்டாக இருந்திருக்குது? அவெல்லாம் ஒரு ஆள். நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. இப்போ உனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கா? உன் புருஷனுக்கு ஒரு ஃபோனை போட்டு பேசு போ.
ஆமாமா அண்ணனுக்கு வேற இந்த விஷயம் தெரியாதுல, அவருக்கு போனை போடு முதல்ல. நீ முடிஞ்சா வீடியோ கால் போடுறீ, அப்பதான் அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியும் நம்மளுக்கு. போனை போடு. என்னடி மூஞ்சில இவ்வளவு சிரிப்பு உங்களுக்கு? அதெல்லாம் அப்படிதான், நீ போனை போடு. பண்ற இருடி, வீடியோ கால்லாம் வேணாம், நார்மல் காலே பண்றேன். எந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னே தெரியல முதல்ல. ஆமாமா அதுவும் சரிதான். சரி நீ போன் ஸ்பீக்கர்ல போடு. போடுறேன். டேய் வாய முடி, நான் அமைதியா இருக்கணும் சரியா? மை ஒய்ஃப் இஸ் காலிங். யாரா 1 or 2 சிவகுமாரியா? பல்லெல்லாம் தட்டிடுவேன். அப்படியெல்லாம் கேட்க கூடாது நீ என்ன பார்த்து. 1 and only கால் பண்ணுதான்னு கேட்கணும், புரியுதா? எங்க கேளு பாப்போம். குடிகார பையில 1 and onlyன்னு சொல்றா. இவரு மட்டும் அப்படி தெளிவு. சரி சொல்றேன் பாரு. கட்ட மிசிக்கு 1 and onlyன்னு கூட சொல்ல வரல, ஆனா பேச்ச போறதுக்கு. டேய் அவனை விடுறா, நீ போன் எடுறா. எவ்வளவு நேரம் பண்றாரு பாரு போன் எடுக்கிறதுக்கு. ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு போல. டேய் போன் எடுக்காதடா, இரு நான் சொல்லிடுறேன். 1 and only போன் பண்ணுதாடா. ஆமா மச்சி, கால் பண்ணினேங்கிறா. அட்டன் பண்ணிட்டா இல்லைன்னா அப்புறம் திட்டுவாடா. என்ன குழந்தை பயப்படுறான் பாரு அப்படியே பொண்டாட்டிக்கு. சரி அட்டன் பண்ணி ஆனா போனை ஸ்பீக்கர்ல போடு. ஸ்பீக்கர்லாம் போட முடியாது. என் பொண்டாட்டி எனக்கு கால் பண்ணி பர்சனலா பேசுவாடா. அதையெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருப்பீங்க நான்சென்ஸ் பாய்ஸ். அதானே வாஸ்தவமான பேச்சு. மச்சான் நீ ஸ்பீக்கர்ல எல்லாம் போடாதடா, பிரைவேட்டா பேசுறா. தேங்க்ஸ் மச்சி. ஹலோ எப்பதே வாயில இருந்து வழியுது பாரு, கொஞ்சம் தொடச்சிட்டு பேசு. ஏச்சி வாய முடுறா. ஹலோ எத்தனை முறை தான் அலோலோன்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? ஸ்லோவா பேசுடி, எதுக்கு இவ்வளவு ஸ்பீடா ஓடுறா? சரி எங்க இருக்கீங்க நீங்க? அதான் சொல்லிட்டு போனேன் நேடி சுகு. அப்புறம் என்ன எங்க இருக்குன்னு கேக்குற? கேட்டா பதில சொல்லுங்க. ஐயோ என்னடி கால் பண்ணி கொஞ்சம் பார்த்தா மிரட்டுற. என்னடி பல குரல்ல சிரிக்கிற? ஏங்க சுத்தி உங்க தங்கச்சிங்க உட்காந்துருக்காங்க, தேவையில்லாம உளறிக்கிட்டு இருக்காதீங்க. போன் ஸ்பீக்கர்ல இருக்கு. ஐயோ அடி பாவி, அதெல்லாம் முன்னாடி சொல்லக்கூடாதா? புருஷங்காரகிட்ட போன் பேசும்போது போனை பிரைவேட்டா வச்சு பேசணும்லாம் தெரியாத அடியே. ஸ்பீக்கர்ல போட்டு பேசுற அறிவு கடவுளா? அவங்க தாங்க போட சொன்னாங்க. எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், அதுக்கு தான் முதல்ல நான் கால் பண்ணனே, இல்லைன்னா பண்ணிருக்க மாட்டேன். சரி டென்ஷன் ஆகாத, என்னன்னு சொல்லு. அது என்னன்னா என்னடி தயங்குற? பேசாம ஸ்பீக்கரை கட் பண்ணிட்டு தனியா வந்து பேசுமா அவங்கிட்ட. டேய் ரொம்ப வழியாதடா, சகிக்கலடா பாக்குறதுக்கு. உன்னை யாரா பார்க்க சொன்னா? கண்ணை புத்திக்கா ஏன் செல்லம். நீ சொல்லு. சாரி ஸ்பீக்கர்ல இருக்கா, நீ சொல்லு பொண்டாட்டி. என்ன விஷயமா கால் பண்ண? ஏங்க கொஞ்சம் சீரியஸான விஷயம் பேசணுங்க, சும்மா சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காதீங்க. சரிடி விஷயத்துக்கு வா. இன்னைக்கு வீட்டுக்கு சௌந்தர்யா வந்திருந்தா. அவ ஏங்க விளையாடாதீங்கன்னு சொன்னேன். சரி கோச்சிக்காத. எதுக்கு வந்தா அவ? ராகுலுக்கும் காயத்ரிக்கும் ட்ரெஸ் கொடுத்துட்டு போலான்னு வந்தா. அவனத்துக்கு என் புள்ளிக்கும் மருமவளுக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். ஏன் நான் வாங்கி தர மாட்டேனா? இல்ல நீ வாங்கி தர மாட்டியா? இல்ல அவங்களே வாங்கிக்க மாட்டாங்களா? அவ யாரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போறதுக்கு? அச்சு தொத்த வேண்டியதுன்னா அவளை வீட்டுல இருந்த. டேய் என்னடா பேசுற? யாருக்கு ட்ரெஸ் வாங்கி வந்து கொடுத்தா? ஐயோ இவன் வேற நொய் நொய் கேட்டு கிடப்பான். சரி நான் ஸ்பீக்கர்ல போடுறேன். என் பொண்டாட்டி எப்படியோ என்கிட்ட இப்போ ரொமான்டிக்கா பேச போறது இல்ல, ஸ்பீக்கர்ல போடுறேன். அதெல்லாம் தெரிஞ்சதுனால தானே டாக்கா நான் ஸ்பீக்கர்ல போடுன்னு ஆரம்பத்திலேயே. நீ எங்க கேட்ட என் பொண்டாட்டி என்ன கொஞ்சம் ஆடுன. இப்ப காரி துப்பு நல்லா உன்ன சிக்கனியாடா கட்டம்பிச. இப்போ உன் பொண்டாட்டி நீ பேசுனதெல்லாம் கேட்டிருக்கோம். அங்க ஸ்பீக்கர்ல போட்டிருக்கா சுகு. உன் பார்வதி எல்லாத்தையும் கேட்டிருப்பா. இப்போ ஐயோ பார்வதி நான் இல்லம்மா அது. நம்பிட்டேன் வாயை மூடிக்கிட்டு இருங்க வளராம. சுகு நீ பேசுது என்னங்கிட்ட. என்னங்க சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். அவ ட்ரெஸ் கொடுக்க வந்தான்னு சொன்னீங்க. கொடுத்தாளா இல்ல ஓடிட்டாளா இல்ல என்னதான் ஆச்சு? அவ வீட்டுக்கு வந்ததுமே நான் தான் அவளை முதல்ல பார்த்தேன். என்கிட்ட நீங்க எங்க இருக்கீங்க, ராகுல் எங்க இருக்கான்னு கேட்டா. தங்கச்சிமா உங்ககிட்ட கேட்டாவ? ஆமா அசோக் அண்ணா என்கிட்ட தான் கேட்டா. தங்கச்சிமா நீ பதில் பேசுனியா அவகிட்ட? முரளி அண்ணா அது எப்படி நான் பேசாம இருக்க முடியும்? அவ என்கிட்ட தானே கேட்டா, அப்ப நான் பதில சொல்லிதானே ஆகணும். சொன்னேன். பாருடா சுகே வேற லெவல் மணி. எப்போ சரி என்ன பதில் சொன்ன? என்னடா என்ன பதில் சொல்லியிருப்பான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவன் என்ன சொல்லியிருக்க போறா? அவரு என் மனசுல இருக்கிறாரு. என் புள்ள ராகுல் ரூம்ல உட்காந்துன்னு இருக்கிறான், வீட்டுல தான் இருக்கிறான்னு சொல்லியிருப்பா. அவ்வளவுதான். என்னடி அப்படித்தானே சொன்னேன்? நல்லா சரிங்க என்ன எல்லாரும். இங்க பாருண்ணே சிவாண்ணே, நான் ஒன்னும் அவரு சொன்ன பதில எல்லாம் சொல்லல. சரிம்மா சரி அப்ப நீ என்னதான் பதில் சொன்ன? அவகிட்ட நான் எந்த பதிலையும் சொல்லலண்ணே. புருஷன் எங்க இருக்காரு புள்ள எங்க இருக்கான்னு கூட தெரியல. இந்த கேவலமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் என் வாழ்க்கையை பறிச்சு அப்படின்னு சண்டை போட்டேன். சூப்பர்மா சுகே சூப்பர்மா. உன்னை நினைச்ச பெருமையா இருக்குதுமா. நல்லா செருப்ப சாணியில முக்கி அடிச்ச மாதிரி கேட்டிருக்க. சூப்பர். காவாயில ஊழ்ந்த இந்த மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருந்திருப்பாளே நீ இந்த கேள்வியை கேட்டதுக்கு அப்புறம். ஏற்கனவே உன் மூஞ்சி அப்படித்தானடா இருக்கும். என்னன்னு பேசுறாங்க பாரு. ஏய் ஷில்பா சிரிக்காத, அமைதியாரு. என் பொண்டாட்டி எவ்வளவு சீரியஸான விஷயத்த பேசினு கிடக்குறா. சிரிக்காத, எலிக்குட்டி மாதிரி சிரிக்குது பாரு. சரிண்ணே சாரி நீங்க 2 பேரும் பேசுங்க. சரி சுகே பரவாயில்லையடியா, இவ்வளவு தைரியமா பேசிருக்கிறியா?
பாருங்க, நான் அவளுக்கு என்னைக்கும் பயந்ததெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் சண்டையெல்லாம் போடாம இருந்தேன். அவளா வாண்டடா வந்து வண்டியில ஏறும்போது சும்மா விடுவேனா நானு? சூப்பர்மா. வாண்டடா வந்து வண்டியில ஏறினாளா? ஆமாண்ணே, அவளை தானே என்கிட்ட பேசினா. ஏற்கனவே அன்னைக்கு கல்யாண மண்டபத்திலே என்கிட்ட ரொம்ப ஓவரா பேசினா, வேணும்னே வம்பு இழுத்தா, இஷ்டத்துக்கே நசிங்கப்படுத்தினா. அன்னைக்கெல்லாம் கல்யாணம் நடக்கணுமே, எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுனால அமைதியா இருந்தேன். ஆனா இனிமேல் என்னால அமைதியா இருக்க முடியாது. எதுவா இருந்தாலும் இறங்கி செய்ய போறேன், அவ்வளவுதான். வாமா வாமா, இதைத்தாம்மா உங்ககிட்ட நாங்க பல வருஷமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் இப்பயாச்சும் வந்தியா? போதும், இது போதும். அந்த சௌந்தர்யாவை இனிமேல் ஓட விடு நீ. நல்லா பிடிச்சி கேள்வி கேட்டு விட்டுட்டேன்னு என் மனசுல எவ்வளவு கேள்வி நான் அடக்கி வச்சிருந்தேனோ எல்லாத்தையும் கேட்டுட்டேன் அவகிட்ட. சரிடி சுக, நீ என்னென்ன கேட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் வேணாம். சண்டையில யாரு ஜெயிச்சா கடைசியில? குசும்பு தான் ஒண்ணு காணா. பாரு, சும்மா இரு. ரிசல்ட் தெரிய வேணா எனக்கு. இந்த சுகன்யாவை பத்தி உனக்கே தெரியும் இல்ல, எந்த சண்டைக்கும் போவாது, அமைதியா இருக்கிற ஆளு. இது சண்டை போட்டுச்சுன்னா என்னால முதல்ல நம்பவே முடியல. அதான் கேட்டேன், யார் ஜெயிச்சா? அதுக்கு பதில சொல்லுடி சுகன்யா, பதில சொல்லு. நான் தான் ஜெயிச்சேன், வேற யாரு ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? வாழ்த்துக்கள்மா தங்கச்சி. ஆமாம்மா, வாழ்த்துக்கள்மா. சண்டையை ஜெயிச்சிருக்கு. இன்னும் பல சண்டைகள் இருக்குது. எல்லாத்துக்கும் தயாரா இரு. எல்லாத்துலயும் நீ தான் ஜெயிக்கணும். அச்சு ஓட விட அவள. எனக்கு ஒன்றும் அவகிட்ட பிரச்சனை பண்ணணும்னாலாம் எந்த எண்ணமும் இல்லைண்ணே. அவள் வாழ்க்கையை அவள் பாட்டுன்னு வாழ்ந்துட்டு போட்டோம், எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னை தேடி வந்து எதனா வம்பு இழுத்தான்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன். அப்பா, என் பொண்டாட்டி இன்னும் ஃபயரா பேசுறா பாத்தீங்களாடா? சும்மா வாய்ஸ் கூட ரைஸ் பண்ணி பேச மாட்டா. இப்ப பேரு ஓட விடுவேன், அடிச்சு துரத்துவேன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. பேச்சுக்கு மட்டும் இல்லைங்க, செஞ்சு காட்டுவேன் பாருங்க. ஏன் உங்களுக்கு நான் அவளை பற்றி இப்படி எல்லாம் பேசுறது கஷ்டமா இருக்கா என்ன? போட்டு இதைத்தானே நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். கேளு, நல்லா கேளு. ஃபீல் பண்றான் சம்சாரத்தை நீ திட்டினதும். இவரை பாரு, மிஸ்டர் சிவகுமார், சந்தில சிந்து படாம அமைதியா இருங்க என்ன? டீச்சரே, நிலவரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன்டிய. நீங்க அவன் மூஞ்ச பாக்கணுமே. அவன் மூஞ்ச மாறிடுச்சு சம்சாரத்தை சுகு திட்டினான்னு சொன்னதும். ஏன்டா நீங்க வேற? அவரு நல்லா சந்தோஷமா தான் சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு, எனக்கு தெரியும் அவரை பத்தி. அவரு ஏன் வருத்தப்பட போறாரு? அப்படி சொல்றீ என் செல்லுக்குட்டிய, என் தங்க பொண்டாட்டி. கேட்டீங்களடா என் பொண்டாட்டி சொன்னத? சமாளிக்கிற. சரி, ரைட்டு, விடு. சரிம்மா சுக, அப்புறம் என்னம்மா அவ என்ன பண்ணா? அதுக்கப்புறம் நீ திட்டினதுக்கு அப்புறம் போயிட்டாளா, இல்ல அங்கேயே நின்று உங்ககிட்ட சண்டை போட்டாளா? அவ என்கிட்ட சண்டையெல்லாம் போடலண்ணே, மன்னிப்பு தான் கேட்டா. எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டா. அவ பண்ணதெல்லாம் தப்புன்னு அவ ஒத்துக்கிட்டா. என்னடி சொல்ற? மன்னிப்பு கேட்டாளா? வாங்கிட்டியா? ஆமாங்க, மன்னிப்பு தான் கேட்டா. நான் உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன், நான் உங்க வாழ்க்கையில குறுக்கலையே வந்திருக்க கூடாதுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டா. உண்மையாவா? அவ அப்படிலாம் மன்னிப்பு கேட்கற ஆளே கிடையாதே. அதானே, இந்த விஷயத்த அது ஒத்துக்கினதே பெரிய விஷயம். இதுல மன்னிப்பு வேற கேட்டிருக்கே. இது எப்படி நடந்தது? ஏங்க, நாங்களும் தாங்க இருந்தோம். அவ பயங்கரமா மன்னிப்பு கேட்டா, எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டா. அவ பண்ண தப்ப எல்லாத்தையும் அவ வாயாலே வாக்குமூலம் மாதிரி கொடுத்தா. ரொம்ப பெரிய விஷயமாச்சு இதெல்லாம். அதான்டா, எனக்கே ஒன்றும் புரியல. எப்படி திடீர்னு அவளுக்கு இப்படி ஒரு மனமாற்றம் வந்தது? ஒருவேளை உண்மையிலே திருந்திட்டாலோ இருக்கலாம்டா. வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரு நாள் பாடத்தை கற்றுக் கொடுக்கத்தானே செய்யுது. அவளும் நிறைய பாடத்தை கற்றுக்கிட்டு இருந்திருப்பாள்ல, மனசு மாறி இருக்கும். எனக்கு என்னமோ இதுலலாம் உடன்பாடு இல்லடா. அவ அப்படியெல்லாம் திருந்துற கேச மாதிரி தெரியல. அவ சின்ன வயசுலயே அவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு தௌலத்தா ஊர்ல சுத்திக்கிட்டு இருந்தவ. அவெல்லாம் திருந்துற மாதிரி எனக்கு தெரியல. இப்ப கேட்ட மன்னிப்புக்கு பின்னாடியும் பெருசா எதனா காரணம் இருக்கும். என் புருஷன் எவ்வளோ அறிவாளித்தனமா சொல்றாரு பாரு. ஏங்க கரெக்டுங்க, அவெல்லாம் திருந்துற கேஸ் கிடையாது. எதனா ஒரு காரணம் இருக்கும், அவ்வளோதான். அது என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு வேலை மயிறு இல்லை நம்மளுக்கு அதெல்லாம் கண்டுபிடிச்சுன்னு இருக்கிறதுக்கு. இங்கே பாரு சுகு, அவ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாலும் நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, சரியா? அவள் பண்ணது தப்பு தான், தப்பாகவே இருந்துட்டு போட்டோம், சரியா? அவள் மன்னிப்புன்னு கேட்டா நம்ம அப்படியே மன்னிச்சிடணுமா என்ன? அதெல்லாம் மன்னிக்க தேவையில்ல. நீ என்ன சொன்ன அவகிட்ட? நான் மன்னிச்சிட்டு நல்லா சொல்லலைங்க. உங்களையும் ராகுலையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலே எனக்கு சந்தோஷம்னு சொன்னேன். என்ன சொன்ன நீ? இல்லை, உங்களையும் ராகுலையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா சந்தோஷம்னு சொன்னேன். என்ன அர்த்தத்தில் நீ அப்படி சொன்ன? ஏங்க, நான் ஒரு அர்த்தத்துலேயும் சொல்லலைங்க. அவள் திருந்தி இருக்கான்னா நீங்களும் ராகுலும் அங்கே போய் தங்கலாம், அடிக்கடி போய் பார்த்துட்டு வரலாம். அப்போ அவள் உங்களை நல்லா பார்த்துப்பால, அதைத்தான் சொன்னேன். சரிங்க மதர் தெரேசா, இப்போ நான் எப்படி அவ கூட போய் நான் வாழணுமா? என் புள்ளியும் கூட்டின்னு போயிடணுமா? அதை தானே சொல்ல வர நீ இப்போ? ஏங்க, நான் அப்படியெல்லாம் சொல்ல வரலங்க. ஆனால் நீங்கள் அவளை பார்த்துக்கணும் தானே. ராகுலும் அங்கே போகவே மாட்றான், நீங்களும் போக மாட்டீங்க. ஒண்டியா அவை எப்படி தான் இருப்பா சொல்லுங்க? லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது சுகு. கேட்டிங்களாடா மதர் தெரேசா பேசுனத? இந்த அம்மா என்ன விட்டு கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க போல மறுபடியும். அதனால தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க, தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசி என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நான் ஒன்றும் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நான் எவ்வளவுக்கும் உங்களை விட்டு கொடுக்க போகிறதும் இல்லை. ஏற்கனவே விட்டு கொடுத்ததுனால தான் உங்கள் வாழ்க்கையை நாசமாக போச்சு, என் வாழ்க்கையை நாசமாக போச்சு. என்னால் மறுபடியும் அதை பண்ண முடியாது. நான் அதை பண்ணவும் மாட்டேன் உயிர் உள்ளவரை.
இல்ல நீ சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாது. நாளை பின்ன அவ கண்ணை கசக்கிக்கிட்டு வந்து உன் முன்னாடி நின்று மறுபடியும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு என் புருஷன் எனக்கே கொடுத்துட்டுன்னு சொன்னா நீ என்னை விட்டுருவேடி. எனக்கு தெரியும் உன்னை பத்தி. ஏன்னா உன் மனசு அந்த மாதிரி. நான் தான் அப்படியெல்லாம் விட மாட்டேன்னு சொல்றேன்ல, எதுக்கு தேவையில்லாம இப்படி பேசி டென்ஷன் பண்றீங்க என்ன? ஏன்னா இது நீ ஏற்கனவே பண்ணடி. அதுவும் இல்லாம உனக்கு இலக்கண மனசு. அவ வந்து உன் முன்னாடி கண்ணீரை விட்டான்னா நீ அவ்வளவுதான். புருஷனாவது புள்ளியாவதுன்னு நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீ எங்கன்னா போனாலும் போயிருவ. அதுக்காக தான் சொல்றேன், நீ என்னை தூக்கி போட்டுருவேடி. ஏய் போதண்டா, அமைதியரு. ஏய் உங்ககிட்ட தானே கேக்குறான், பதில சொல்லு. ஏங்க சின்ன குழந்தை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அப்போ இருந்த சூழ்நிலை வேற. அப்போ உங்கள் மான மரியாதையை காப்பாற்றணும், ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணாக கூடாதுங்கிறதுனால தான் உங்களை நான் விட்டு கொடுத்தேன். மற்றபடி வேற இதுக்காகவும் நான் உங்களை விட்டு கொடுக்கல. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இருக்க சூழ்நிலை வேற, அப்போ இருந்த சூழ்நிலை வேற. புரியுதா? சரி விடு, ஒத்துக்கிறேன். அவளுக்கு நீ வாழ்க்கை பிச்சை போட்டுட்ட. என்னையும் என் வீட்டில் பிளாக்மெயில் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் அவள் வீட்லேயும் என்னை பிளாக்மெயில் பண்ணி தான் எனக்கு அவளை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ இருந்த சூழ்நிலை விட்டுரு. இப்போ அதை பற்றி பேச வேணாம். இப்போயும் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்குது. ஆனால் இப்போ நான் அவ்வளோ ஒன்றும் பண்ணலை. பண்ணன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. டேய் கேவலமாக பேசினுக்கிறடா நாய. நான் அப்படி சொல்ல வரலடா. இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன சூழ்நிலை வந்துருச்சான் என்னை விட்டு கொடுக்காத அளவுக்கு, அதை பற்றி கேட்கணுன்னு தான் ஆசைப்படுறேன். சொல்றீ. ரொம்ப கேவலமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. ரொம்ப வாய் பேசாதடி. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அவனால பின்ன வந்து உங்ககிட்ட எதனா பிரச்சனை பண்ணாலோ இல்ல அதாவது கண்ணீர் விட்டு கதறி கெஞ்சினாலோ நீ என்னை விட்டு கொடுத்துட மாட்டேங்கிறத நான் எப்படி நம்புறது? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இங்க பாரு பத்தே, தேவையில்லாம என்ன விருப்பத்திக்கிட்டு இருக்காத. இப்ப இருக்க சுச்சுவேஷன் வேறனா, நான் உனக்கு பொண்டாட்டி ஆயிருக்கையா, உன் கூட சேர்ந்து ஒரு புள்ளியை பெற்று வச்சிருக்கேன். இப்ப எப்படி நான் போய் உன்னை அவளுக்கு விட்டு கொடுப்பேன்? அப்ப எனக்கும் என் புள்ளிக்கும் என்ன கீதி? இங்க பாரு, தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்காத. நம்பிக்கை இல்லை அது இல்லைன்னு. டேய் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு ஏன் அவ பின்னாடியே போடா. நேடியே புருஷனை புசுக்குன்னு மரியாதை இல்லாம பேசுற, வாடா போடான்லாங்கிற, பேரை சொல்லி கூப்பிடுற. அப்படிதான்டா பேசுவேன். எல்லாம் தெரிஞ்சோ நீ என்ன வேணும்னே தானே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த. அப்போ உனக்கு அப்படிதான் பதில் வரும். உன் மனசாட்சிக்கு நல்லா தெரியும் நான் உன்னை விட்டு கொடுப்பேனா மாட்டேன் நானு. சரி டீச்சர்லாம் கோச்சிக்காதேண்ணா. சும்மா மாமா விளாட்ன உங்ககிட்ட. இதுக்கு மேலே என்ன டா போட்டு கூப்பிடாத, ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. என்ன? சரி சரி சாரிங்க, நான் அதோ தெரியாம வார்த்தையை விட்டுட்டேன். சாரி. நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் போனை வச்சிடுறேன். சுகு போனை வச்சிடாத. ஸ்பீக்கரை மட்டும் கட் பண்ணிட்டு போனை காதுல வை. எதுக்குங்க? சொன்னது செய். ஓ, போனை காதுல வச்சிட்டீங்களா மேடம்? வச்சுட்டேன். என்ன எதனா திட்ட போறீங்களா உங்களை வாடா போடன்னு சொன்னதுக்கு? சேச்சா, நான் ஏன்டி உன்னை திட்ட போறான்? என் சொல்லும் ஐ லவ் யூ சொல்றதுக்கு தாண்டி போனை ஸ்பீக்கர்ல இருந்து கட் பண்ண சொன்னேன். உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்குதுரி. ஐ லவ் யூ. ஏங்க நீங்க இருக்கீங்களே. போன் வச்சிடறேண்ணா. நெடி கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு போல. வாய மூடுறி லூசு. அந்த ஆளு தான் விவசாய கட்டத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காருண்ணா. என்னதான் இருந்தாலும் அண்ணனுக்கு உமால இன்னும் காதல் குறையிலடி, அப்படியே தான் இருக்கு ஃப்ரெஷ்ஷா. பாரு, அவருக்கு மட்டும் இல்ல, அந்த அம்மாக்கும் தான் அளவில்லாத காதல். அதனால தான் வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் மூஞ்ச பாரு இப்படி செவந்து போய் கிடக்கு. சீ போங்க லூசுங்களா, மூஞ்சிங்களா பாருங்களா. டே பத்தியா முடிஞ்சிருச்சா? அவ போனை வச்சு 3 நிமிஷம் ஆகுதுடா. எரும மாடுங்களா. ஆனா நல்ல நண்பர்கள்டா நீங்க. சொன்னதும் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா அப்படிதான் மச்சிய. நீ விடுற மூச்சுக்கு கூட அர்த்தம் தெரியும் எங்களுக்கு. வாழ்க்கையவே சாதிச்ச மாதிரி ஃபீல் பண்றேன்டா இப்பதான். பண்ணுவேன். நீ ஏன் பண்ண மாட்டே? பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி மூத்தெல்லாம் கொடுக்குறல்ல, நீ பண்ணுவ. ஏய் நானாடா ஃபோன் பண்ணேன்? அவ தானடா ஃபோன் பண்ணா. தங்கச்சி தான் ஃபோன் பண்ணிச்சு. ஆனா கிசு கொடுத்தது நீ தானே. வீடுங்களேண்டா ஒரு சந்தோஷத்துல கொடுத்துட்டேன். அதுவும் இல்லாம என் சுகம் இப்படி பேசுனதே இல்லடா என்கிட்ட. அதெல்லாம் எனக்கு எவ்வளவு ஜாலியா இருக்குது தெரியுமா? என்ன வாட போடான்ட்டாடா. ஐயோப்பா டே, ரொம்ப வெக்கப்படுறடா நீ. என்னன்னே தெரியல மச்சி, அதுவா வருது. சரி போதும் இதுக்கு மேல வெக்கப்படாத, தாங்க முடியலங்களால. சரிடா, இந்த மூட சேஞ்ச் பண்ணி ஆகணும். வாங்க நம்ம அடுத்த ரவுண்டு போவோம். ரைட்டு, அதுக்கு தானே பாண்டிச்சேரி வரையும் வந்திருக்கிறோம். இந்த அரிசி முட்டா எடுறா நம்ம வெப்பன்ஸை. எடுத்துட்டா போச்சு.